ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொறு ரிப்பன் பக்கோடா 10 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு 3 பொருள் தான் தேவைப்படும். அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு. இது மாதிரி ஒரு ஜல்லாடை எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா மாவையும் ஜலிச்சு சேர்த்துக்க போகிறோம். மாவு அளவுக்கு நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் சேர்க்குறீங்களோ அதில் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் 1 by 1 போட்டு நல்லா சலிச்சிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். நீங்கள் சலிக்கும் போது அதெல்லாம் சலித்து எடுத்துடுங்க, அதெல்லாம் போடாதீங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தூளும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேணும்னா எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட ஒரு குழிக்கரண்டி சூடான எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்படி கையால் பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரிப்பன் பக்கோடா போடுற அச்சு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம உருட்டி வச்ச மாவையும் இதில் சேர்த்து அச்சை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் இப்போ கரெக்டான சூடில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சிடலாம். நீங்கள் பிழியும் போது ஒரே இடமா பிழியாமல் சுற்றி எல்லா பக்கமும் பிழிஞ்சு விடுங்க. போட்டதும் நம்ம கரண்டி வச்சு கிண்டாமல் கொஞ்சம் வேக விட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பன் பக்கோடா நல்லா வெந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.